வணக்கம். நம்மள சுத்தி இருக்கிற டிஜிட்டல் டிவைசஸ், உங்க ஃபோன், லேப்டாப், ஏன் கையில கட்டுற ஸ்மார்ட் வாட்ச் கூட ஒவ்வொரு செகண்டும் ஆயிரக்கணக்கான முடிவுகளை எடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த மெஷின்லாம் எப்படிங்க யோசிக்குது? இந்த சின்ன சின்ன முடிவுகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற பெரிய ரகசியம் என்ன? வாங்க இன்னைக்கு அத பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப யோசிச்சு பாருங்களேன், உங்க வீட்ல இருக்கிற தெர்மோஸ்டாட்டுக்கு அடடா ரொம்ப குளிருதுன்னு சொல்லி எப்படி ஏசிய ஆன் பண்ண தெரியுது? இல்ல ஆபீஸ்ல இருக்க பிரிண்டருக்கு ஐயோ பேப்பர் தீந்துடுச்சுன்னு எப்படி தெரியுது? இது எல்லாமே அதுவா எடுக்கிற முடிவுகள் தானே. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த எல்லா முடிவுகளுக்கும் அடிப்படை ஒன்னே ஒண்ணுதான். அது சிம்பிளா ஒரு ஒப்பீடு, அதாவது கம்பேரிசன். ஆமாங்க. நீங்க எவ்ளோ பெரிய காம்ப்ளெக்ஸான டெக்னாலஜி எடுத்துக்கிட்டாலும் சரி, அதோட ஆணி வேர்ல இருக்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்விதான். அதாவது, ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை விட பெருசா, சின்னதா இல்ல சமமா? அவ்வளவுதான். இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ற அந்த லாஜிக் சர்க்கியூட்ஸ் தான் இன்னைக்கு நாம வாழ்ற இந்த முழு டிஜிட்டல் உலகத்தையுமே இயக்கிக்கிட்டு இருக்கு. சரி, அப்போ இந்த ஒப்பீடு வேலையெல்லாம் செய்யற அந்த டிஜிட்டல் காம்பனன்ட்க்கு ஒரு பேர் இருக்கணுமே. அதுக்கு பேரு தான் மேக்னிட்யூட் கம்பேரிட்டர். சொல்லப்போனா இந்த முழு ஆபரேஷனோட மூளையே இதுதான் வச்சுக்கோங்களேன். அப்படின்னா என்ன இந்த மேக்னிட்யூட் கம்பேரிட்டர்? ரொம்ப சிம்பிள். இது ஒரு ஸ்பெஷல் அரித்மெட்டிக் சர்க்கியூட். இதோட வேலை என்னன்னா, கம்ப்யூட்டரோட மொழியான பைனரியில, அதாவது 0-1ல ஏன்னு ஒரு நம்பரையும் பீன்னு ஒரு நம்பரையும் இன்புட்டா கொடுத்தா அது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும். அதோட ஒரே வேலை. இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல என்ன உறவு இருக்கு, பெருசா, சின்னதா இல்ல சமமானு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நீங்க ஏ பின்னு ரெண்டு நம்பரை இன்புட்டா தர்றீங்க, அது உங்களுக்கு 3 அவுட்புட்ல ஒன்னு தரும். ஒன்னு ஏ வந்து பியை விட பெருசு, இல்லனா ஏ வந்து பிக்கு சமம், அதுவும் இல்லனா ஏ வந்து பியை விட சின்னது. அவ்வளவுதான். சரி, தியரியெல்லாம் ஓகே. ஆனா உண்மையில இந்த கம்பேரிட்டர் உள்ளுக்குள்ள எப்படி வேலை செய்யுது? வாங்க கொஞ்சம் டீப்பா இறங்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ரொம்பவே ஈஸியான ஒரு கம்பேரிசன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெண்டு நம்பர்ஸ் சமமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப இந்த ஸ்கிரீனை பாருங்க. ஏன்னு ஒரு நம்பர், பின்னு ஒரு நம்பர், ரெண்டுமே 1011. இதுல இருக்கிற ஒவ்வொரு 01ம் ஒரு பிட்னு நமக்கு தெரியும். பார்த்த உடனே ஹே இது ரெண்டும் ஒண்ணுதான்பா ஆனா நம்மளால சொல்லிட முடியுது. ஆனா ஒரு மெஷின் அது நம்மள மாதிரி மொத்தமா நம்பரை பார்க்காது. அது என்ன பண்ணும்னா ஒவ்வொரு பிட் ஜோடியா, அதாவது பொசிஷன் பை பொசிஷன் ஒப்பிட்டு பார்க்கும். இதோட லாஜிக் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரிக்ட். ஏவும் பியும் சமம்னு சொல்லணும்னா முதல் பிட் ஜோடி மேட்ச் ஆகணும், ரெண்டாவது பிட் ஜோடி மேட்ச் ஆகணும், மூணாவது நாலாவதுன்னு எல்லா ஜோடியும் ஒன்னு போல இருக்கணும். இதுல ஏதாவது ஒரு ஜோடி மிஸ் மேட்ச் ஆனா கூட கேம் ஓவர். அந்த நம்பர் சமம் இல்ல. எல்லா ஜோடியும் பக்காவா மேட்ச் ஆனா மட்டும்தான் சர்க்கியூட் ஒரு 1 சிக்னலை அவுட்புட்டா கொடுக்கும். அதுக்கு அர்த்தம் எஸ் இவை சமம் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகே, ரெண்டும் ஈக்குவலான்னு செக் பண்றது ஈஸி. ஆனா எது பெருசு எது சின்னதுன்னு கண்டுபிடிக்கிறது இருக்கே, அதுதான் இங்க நிஜமான சேலஞ்ச். வாங்க அந்த லாஜிக் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இது கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உண்மையில இந்த சர்க்கியூட் நம்மள மாதிரி தான் யோசிக்குது. நாம எப்படி ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணுவோம்? இடது பக்கத்துல இருந்து தானே ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் இதுவும் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், அதாவது லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. முதல் பெட்ட ஜோடியை எடுத்து ஒப்பிடுது. அங்கேயே 1 இன்னொன்னு 0ன்னு இருந்தா மேட்டர் க்ளோஸ். எதுல 1 இருக்கோ அதுதான் பெரிய நம்பர். ஒருவேளை ரெண்டுமே சமமா இருந்தா அப்பதான் அது அடுத்த பிட்டுக்கு தாவி இதே வேலையை ரிப்பீட் பண்ணும். இப்ப நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்த இந்த லாஜிக் இருக்கு இல்லையா, இது அப்படியே ஒரு மேத்ஸ் ஈக்குவேஷனா மாத்த முடியும். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல இத பூலியன் எக்ஸ்பிரஷன்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொன்னா நம்ம லாஜிக்க கணக்கு மொழியில எழுதுறது. வாங்க அந்த ஈக்குவேஷனை நாமளே சேர்ந்து பில்ட் பண்ணி பார்ப்போம். முதல்ல ஈக்குவேஷனோட முதல் பகுதி. இது என்ன சொல்லுதுன்னா, ஏயோட முதல் பிட் வந்து 1 ஆகவும் அதே சமயம் பியோட முதல் பிட் வந்து 0 ஆகவும் இருந்தா போதும், வேற எதையுமே பார்க்க தேவையில்ல. ஏதான் பெரிய நம்பர்னு முடிவு பண்ணிடலாம். இங்க B3க்கு மேல ஒரு கோடு இருக்குல்ல, அதுக்கு பேரு பிரைம். அதோட அர்த்தம் B3க்கு ஆப்போசிட். அதாவது B3 வந்து 0வா இருந்தா B3 பிரைம் 1ஆ இருக்கும். சரி, ஒருவேளை முதல் பிட் ரெண்டும் சமமா இருந்தா அப்போ என்ன பண்றது? அதுக்கு தான் இந்த ரெண்டாவது பகுதி, அந்த அல்லது கண்டிஷன். அதாவது முதல் பிட்கள் சமமாக இருந்து, அதத்தான் அந்த I3 குறிக்குது. ரெண்டாவது பிட்ல ஏ வந்து 1ஆகவும் பி வந்து 0ஆகவும் இருந்தா அப்பவும் ஏதான் பெரியது. இப்போ பாருங்க, இதுதான் அந்த முழுமையான பூலியன் சமன்பாடு. பார்க்க கொஞ்சம் மிரட்டுற மாதிரி இருக்கலாம், ஆனா இதோட லாஜிக் எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு பிட் பொசிஷனா செக் பண்ணிக்கிட்டே வருது. ஒரு பொசிஷன்ல இருக்கிற பிட்ஸ் சமமா இருந்தா மட்டும்தான் அது அடுத்த பொசிஷனுக்கே போகும், இல்லனா அங்கேயே முடிவு சொல்லிடும்.
நிஜமாவே ஒரு புத்திசாலித்தனமான டிசைன் இல்லையா? இதத்தான் ஒரு கோட் ரொம்ப சரியா சொல்லுது. 2 நம்பரை கம்பேர் பண்ணும்போது எந்த பிட் பொசிஷன்ல முதலா ஒரு வித்தியாசம் வருதோ அந்த ஒரு இடமே போதும், எது பெருசு எது சிறுசுன்னு முடிவு பண்ணிடலாம்னு சொல்லுது. அதுக்கப்புறம் வர பிட்களை பத்தி கவலைப்படவே தேவையில்ல. ஓகே, இப்போ நாம தியரி, லாஜிக், ஈக்குவேஷன்ஸ்னு பார்த்துட்டோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டிசைன்ல இந்த லாஜிக்க எப்படி ஒரு நிஜ சிப்பா மாத்துறாங்க? அதுக்கு தான் வெரிலாக் மாதிரியான ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜஸ் யூஸ் ஆகுது. பழைய காலத்துல மாதிரி இப்போ இன்ஜினியர்ஸ் உட்கார்ந்து ஒவ்வொரு கேட்டா கையால வரைஞ்சிட்டு இருக்கிறதே இல்ல. அதுக்கு பதிலா வெரிலாக் மாதிரியான மொழியை யூஸ் பண்ணி அந்த சர்க்கியூட்டோட நடத்தைய, அதாவது அது எப்படி வேலை செய்யணும்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கோடா எழுதிடுறாங்க. ரொம்ப சிம்பிள். ஞாபகம் இருக்க அந்த ஈக்குவேஷன் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பில் பண்ணோமே, இதுதான் A>B பியூர் லாஜிக். இப்ப இந்த வெரிலாக் கோட பாருங்க. என்ன ஆச்சரியம்னா, இத நாம எழுதின அந்த லாஜிக் ஈக்குவேஷனோட ஒரு நேரடி டிரான்ஸ்லேஷன் மாதிரி. AND ஆபரேஷனுக்கு AND சிம்பிள், OR ஆபரேஷனுக்கு அந்த பைப் சிம்பிள் பைப், அப்புறம் நாட்டுக்கு ஷிம் சிம்பிள். அவ்ளோதான். நாம மனுஷங்க யோசிச்ச லாஜிக்க அப்படியே ஒரு மிஷின் புரிஞ்சுக்கிற கோடா மாத்தியாச்சு. எவ்ளோ பவர்ஃபுல்லான விஷயம் பாருங்க. சரி, நாம இவ்ளோ நேரம் பார்த்த இந்த பேசிக்கான ஒரு சர்க்கியூட் நிஜ உலகத்துல எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது தெரியுமா? இந்த சின்ன சின்ன முடிவுகள் தான் நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. நீங்க இப்போ இந்த விஷயத்த பாத்துக்கிட்டு இருக்கிற உங்க ஃபோன், கம்ப்யூட்டர், ப்ராசஸர்ல ஆரம்பிச்சு மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃபேக்டரியில இருக்கிற கண்ட்ரோல் யூனிட்ஸ், டிஜிட்டல் கேமரா, இன்டர்நெட், ரவுட்டர்ஸ், வீடியோ பிளேயர்ஸ்னு சொல்லிக்கிட்டே போலாம். நம்ம யூஸ் பண்ற ஏறக்குறைய எல்லா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லயும் இந்த சின்ன கம்பேரிட்டர்கள் நான் ஸ்டாப்பா வேலை செஞ்சுட்டே இருக்கு. ஒரு மாடர்ன் சிப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க விரல் நுனி அளவுக்கு இருக்கிற அந்த சின்ன இடத்துல 100 கோடிக்கும் மேல டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. அப்படின்னா அதுக்குள்ள எத்தனை லட்சம், ஏன் எத்தனை கோடி கம்பேரிட்டர்கள் ஒரே நேரத்துல, கண் இமைக்கிற நேரத்துல முடிவுகளை எடுத்துக்கிட்டே இருக்கும். நாம பாக்குற இந்த ஒவ்வொரு டிவைஸும் கரெக்டா வேலை செய்யறதுக்கு காரணமே இந்த மாதிரி லட்சக்கணக்கான சின்ன சின்ன ஆனா அதிவேகமான ஒப்பீடுகள் தான். இந்த மேக்னிடியூட் கம்பேரிட்டரோட இந்த அடிப்படை செயல்பாடு இல்லாம இன்னைக்கு நாம பாக்குற இந்த மாடர்ன் டெக்னாலஜியே இல்லைன்னு அடிச்சு சொல்லலாம். நம்ம உலகம் நாளுக்கு நாள் இன்னும் ஸ்மார்ட்டா, இன்னும் ஆட்டோமேட்டடா மாறிக்கிட்டே போகுது. அப்போ இவ்ளோ எளிமையா இருக்கிற இந்த சின்ன கம்பேரிட்டிவ் சர்க்கியூட்கள் எதிர்காலத்துல நமக்காக இன்னும் என்னென்ன பிரம்மாண்டமான முடிவுகள் எடுக்க போகுதோ நீங்களே யோசிச்சு பாருங்க.